பெரும்பாலான மக்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சுன்னு சொல்லணும்னா அவங்கள பற்றியே அவங்களுக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு வாழ்க்கையில் ஏதாவது உருப்படியாக பண்ணணும்னு யோசிப்பாங்க, ஆனால் என்ன பண்ணணும், எது நமக்கு வரும், எது வராதுன்றதே கிளாரிட்டி இருக்காது. அதே மாதிரி எதை நம்ம அதிகமாக பண்ணணும், எதை குறைச்சிக்கணும், எது நம்ம ஸ்ட்ரென்த் வீக்னஸ் புரியாமலே இருக்குது. இந்த குழப்பத்தினாலே அவங்களோட கரியரும் சரி, இல்லை லைஃப் டிசிஷன்ஸோ இல்லை ஜென்ரலாக கான்ஃபிடன்ஸ்லையுமே சரி ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளை பற்றி நமக்கு கிளியராக புரிஞ்சாதான் நமக்கு எது சரியான வழின்றதை கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். அதாவது இப்போ வேலை செய்கிறீங்கன்னா அங்கே நல்ல மேனேஜரா இருப்பீங்களா, இல்ல கொடுத்த வேலையை மட்டும் தான் செய்வீங்களா, அட்வென்ச்சரஸா ஏதாவது புதுசா பண்ணுவீங்களா, இல்ல ரிசர்ச் பண்றது உங்களோட ஸ்ட்ரென்த்தா, இல்ல புதுசா இன்வென்ட் பண்ணுவீங்களா, டீச் பண்றது கரெக்டா இருப்பீங்களான்னு சொல்லிட்டு நமக்கே நிறைய பர்சனாலிட்டிஸ் இருக்கும். இதுல எது நமக்கு கரெக்டா இருக்கும்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணா அந்த பாத் எடுத்து அதுல வளர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். சோ நமக்கான வேலையோ இல்ல கரியரோ சூஸ் பண்ணும்போது பெஸ்டான கரியர் இதுதான் சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. எது நமக்கு சரிப்பட்டு வரும்ன்றது தான் ரொம்ப முக்கியம். அதை சூஸ் பண்ணோம்னா அதுல வளர்றதுக்கும் ஸ்கோப் அதிகமா இருக்கும். அதனால நம்ம பர்சனாலிட்டியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாக்டா நம்மளோட பர்சனாலிட்டியை, நம்மளோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ்லாம் என்னன்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம், அதை நமக்கு சாதகமா எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றது தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். இந்த வீடியோல ரேண்டமான மோட்டிவேஷனோ இல்ல மேஜிக் ஃபார்முலாவெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இங்க நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பேசிக்கா சிம்பிளா ஒரே ஒரு டாஸ்க். அந்த டாஸ்க்கை நீங்க சீரியஸா எடுத்து உங்களுக்காக அந்த எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த டாஸ்க்கை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களை எப்படி பாப்பீங்கன்றதே கம்ப்ளீட்டா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களோட லைஃபை இந்த டைரக்ஷனுக்கு கொண்டு போலான்ற டிசிஷனும் எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரியை நவல் ரவிகாந்தோட லைஃப்ல இருந்து பார்ப்போம். இன்ஃபேக்ட் இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம்னே சொல்லுவேன். அவருக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும்போது அவர் ஃப்ரெண்டு கூட டிஸ்கஸ் பண்ணதா ஷேர் பண்ணுவார். அதாவது அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருப்பார், நான் பெருசானா ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் ஆவன்றதை ஷேர் பண்ணிட்டு வர. அதாவது அவருக்கு சயின்ஸ்ல ஆர்வம் அதிகம், அதனால ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் எடுத்து அந்த கரியர் சூஸ் பண்ணுவார். அந்த பாயிண்ட்ல அவங்க அம்மா கிச்சன்ல இருந்து, நீ ஆஸ்ட்ரோபிசிஸ்ட்லாம் ஆக மாட்டே, எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு நல்ல பிசினஸ் மேனா இருப்பன்றதை ஷேர் பண்ணிருப்பாங்க. நவலுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ஷாக்கிங்கா இருந்ததுன்னு ஷேர் பண்ணுவார். அதாவது அவங்க அம்மாக்கு எதுவும் தெரியாது, நான் எப்படியும் ஒரு சயின்டிஸ்ட் ஆயிடுவேன்றது தான் அவர் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. ஆனா எக்ஸாக்ட்டா அந்த பாயிண்ட்ல அவரோட அம்மாக்கு அவரை விட அதிகமா தெரிஞ்சிருக்குனே சொல்லலாம். அவர் ஃபியூச்சர்ல பெரிய பிசினஸ் மேனா தான் வந்திருந்தார். ஒரு பிசினஸ் கிடையாது, மல்டிபிள் பிசினஸஸ் உருவாக்கி பெரிய பில்லியனரும் ஆனார். அதே புக்ல அவர் சொல்லியிருப்பாரு, அவங்க அம்மா அவர்கிட்ட சிம்பிளான விஷயத்தை தான் அப்சர்வ் பண்ணிருக்காங்க. அதாவது அவர் ஒரு கடைக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க, பீஸா சாப்பிடணும்னே போறாருன்னா அந்த பீஸா கடையில எவ்வளவு சேல்ஸ் நடக்குது, அதுல என்னென்ன டாப்பிங்ஸ் போடுறாங்க, இது ஒர்க் அவுட் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகுதுன்றதான் அவரோட அப்சர்வேஷனா இருந்தது. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸை பார்த்துட்டு தான் அவரோட ஸ்ட்ரென்த் என்ன, அவரோட வீக்னஸ் என்னன்னு புரிஞ்சு இவருக்கு பிசினஸ் தான் இன்ட்ரெஸ்ட்ன்றதை அவங்க அம்மா கண்டுபிடிக்கிறாங்க. அவருக்கு சின்ன வயசுல சயின்ஸ்ல கியூரியாசிட்டி அதிகமா இருந்தாலும் லேட்டர் பாயிண்ட் இன் டைம்ல டெக்னாலஜியும் பிசினஸும் யூஸ் பண்ணி தான் அவரோட பர்சனாலிட்டியே பில்ட் ஆச்சு. அவரோட லைஃபும் சரி, கரியரும் சரி அங்க இருந்து தான் பெருசாச்சு. அவரோட ஸ்ட்ரென்த்தை அவரா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவரை சுத்தி இருக்கவங்களும் அவரை நல்லா அப்சர்வ் பண்ணக்கூடியவங்களும் அதை ஆல்ரெடி அவருக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நம்மளோட ஸ்ட்ரென்த்துமே ஆக்சுவலா நம்மளோட டெய்லி பிஹேவியர்ல தெரிய ஆரம்பிச்சிடும். அதை நம்மள சுத்தி இருக்க பீப்புள் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்சர்வ் பண்ணிடுவாங்க. ஆனா மோஸ்ட் கேசஸ்ல நம்ம அதை பெருசா எடுத்துக்காம ஃப்ரீயா விட்டு போயிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே என்னை சுத்தி இருக்க எல்லாருமே, எங்க அப்பா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு விஷயம் காமனா சொல்லிட்டே வரும், உனக்கு நல்ல டீச்சிங் ஸ்கில் இருக்கு, நீ ஒரு நல்ல டீச்சரா வருவன்றது அவங்களோட கமெண்டா இருக்கும். அந்த பாயிண்ட் இன் டைம்ல நானுமே அதை சீரியஸா எடுத்துட்டது இல்லை. ஆனா ஒரு சில வருஷங்கள் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது தான், இப்போ இந்த யூடியூபே எடுத்துக்கோங்களேன், பெரும்பாலும் இது ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறதோ இல்ல லேர்னிங் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் தான் நான் கன்சிடர் பண்றேன். அதை தான் நானும் கன்வே பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி முன்னாடிலாம் மென்டர்ஷிப்பும் நிறைய பண்ணிட்டு வருவேன். அது எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் நல்ல ரிசல்ட்ஸும் தான் வந்திருக்கும். இங்கேயுமே கிட்டத்தட்ட ஒரு கோச்சோ இல்ல டீச்சர் ரோலோ தான் அதிகமா ப்ளே பண்றேன். இன்ட்ரெஸ்டிங்லி உங்களோட பர்சனாலிட்டியும் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்றதையும் ஒரு சிம்பிள் டெஸ்ட் மூலமா நீங்களே ஐடென்டிஃபை பண்ணலாம். பேசிக்கா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா ஃபாலோ பண்ணீங்கன்னா ரே டாலியோ பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்காவை சார்ந்த ஒரு மிகப்பெரிய லெஜெண்டரி இன்வெஸ்டர் தான் இவர். இன்ஃபேக்ட் இவர் ஒரு பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜரும் ரொம்ப பெரிய பில்லியனரும் கூட. இவரும் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய சைக்காலஜிஸ்டும் சேர்ந்து பிரின்சிபல்ஸ் யூன்னு சொல்லிட்டு சிம்பிளான ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட்டை கிரியேட் பண்ணிருக்காங்க. இதை பத்தி நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருந்தாலும் ரீசெண்டா ரே டாலியாவும் ஜீரோதாவோட ஃபவுண்டரும் சேர்ந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பாட்காஸ்ட்லயும் கேஷுவலா ஒரு சின்ன லைன்ல ரே டாலியோ அதை பத்தி சொல்லியிருப்பார். இந்த பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணி உங்களை பத்தி நீங்களே புரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருப்பார். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும், என்ன கேம் விளையாடணும்ன்றதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதில் எக்ஸல் ஆகலாம்னு சொல்லியிருப்பார். இந்த பிரின்சிபல்ஸ் யூன்றது சயின்டிபிக்கலி வேலிடேட் பண்ணப்பட்ட பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட்கான ஒரு டெஸ்ட். இதன் மூலமா உங்களை பத்தி நீங்களே ஒரு செல்ஃப் அவேர்னஸ் கொண்டு வரலாம். அதாவது நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வரும் வராதுன்றதை புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸோ இல்ல ப்ரொஃபஷனல் கரியர்லயோ எதை பண்ணலாம் பண்ணக்கூடாது, எதை நம்ம பண்ணுவோம் பண்ண மாட்டோம்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதோட ரிசல்ட்ஸ் ரொம்பவுமே அக்யூரேட்டா இருக்குன்றது தான் பெரும்பாலான மக்கள் காமனா சொல்லக்கூடிய விஷயம். ஸோ பேசிக்கா இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு ஒரு சில கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அதாவது ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்ட்டு ஜென்யூனா உங்களோட பதில் நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல விட்டா நீங்க எப்படி டீல் பண்ணுவீங்க, அதை கரெக்டா பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற பதிலா சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு கேள்வி சொல்லணும்னா, ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா நீங்க இருக்கணும்னு நினைப்பீங்களா இல்லையான்னு கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு காமெடி பிடிக்குமா,
காமெடி பண்ண வருமா, அதே மாதிரி மற்றவங்களோட எமோஷன்ஸ்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ரியல் லைஃப் சம்பந்தப்பட்டு நிறைய கேள்விகள் கேட்கப்படும். இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி இருக்கும். என்ன ஒரு 4-5 கேள்வி கேட்பாங்க, கேஷுவலா பதில் சொல்லலாம், ஒரு சிம்பிளான குவிஸா தான் இருக்கும்னு மட்டும் நினைக்காதீங்க. இது ரொம்ப டீப்பாவும் எக்ஸ்டென்சிவாவும் ஆனஸ்டா நீங்க பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கப்படும். இதை பண்றதுக்கு குறைஞ்சது 15 - 30 நிமிஷம் வரைக்கும் கூட ஆகலாம். இன்ஃபேக்ட் 40-45 நிமிஷம் ஆனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. கிட்டத்தட்ட 300-400 கேள்விகள் இருக்கும். அது எல்லாத்துக்குமே ஆனஸ்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுவாங்க. ஐடியலா இதை தான் பண்ணணும்னு பதிலா போடாம நீங்க அங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்றத உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மட்டும் பதில் சொல்லுங்க. சிம்பிளா யோசிச்சு பாருங்க. நம்ம ஸ்கூலு காலேஜ்லாம் படிக்கும்போது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா அதுக்கே 3 மணி நேரம் எக்ஸாம் டைமா இருக்கும். அந்த ஒரு சப்ஜெக்ட் நமக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 மணி நேரம் நம்ம டைம் பண்ணி எழுதினாதான் அதுக்கான ரிசல்ட் வரும். இப்போ சொல்லுங்க, உலகத்திலே ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளை பத்தி நம்மளே புரிஞ்சுக்கிறது. அதுக்கு வெறும் 30 - 40 நிமிஷம் கூட நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா நம்ம பெருசா எதுவும் பண்ணுவோமா இல்லையான்றதை நம்மளே தான் கேட்டுக்கணும். இந்த டெஸ்ட்டை நான் எடுக்கும்போது பெரும்பாலும் என்னோட பர்சனாலிட்டி கோச்ன்ற கேட்டகரியில பொருந்ததா தான் ரிசல்ட்டும் வந்திருந்தது. இன்னொரு சைடு நான் ஹெல்ப்பராவோ இல்ல இம்ப்ளிமெண்டராவோ இருப்பேன்னு சொல்லுது. அதாவது கோச்ன்றப்போ மற்றவங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கோ இல்ல சொல்லிக் கொடுக்கறதுக்கான ரோல் எனக்கு செட் ஆகும்ன்றது தான் பதிலா வந்திருந்தது. அதே மாதிரி ஹெல்ப்பர்னு சொல்லும் போதும் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கோ இல்ல ஹெல்ப் பண்றதுக்கோ அதிகமா நான் முற்படுவேன்றதையும், இப்போ இம்ப்ளிமெண்டர்னு சொல்லும் போது ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்றதுக்கான ஸ்ட்ரென்த்தாவும் எனக்கு மென்ஷன் பண்ணப்பட்டது. ஸோ இந்த டெஸ்டோட ரிசல்ட்ஸ்ல நம்மளோட பர்சனாலிட்டி டைப் என்ன, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, எதை நம்ம அதிகமா பண்ணணும், எதை நம்ம குறைச்சிக்கணும், எது நமக்கு நேச்சுரலா வரும்னு சொல்லிட்டு நிறைய டீடைல்ஸ் இருக்கும். இதுல நல்ல ரிசல்ட் கெட்ட ரிசல்ட்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நம்மளை பத்தி நமக்கே ஒரு கிளாரிட்டி கொடுக்கிறதுக்கான டெஸ்ட்னு சொல்லலாம். இந்த வெப்சைட்டோ இல்ல இந்த டெஸ்ட்டோ கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். உங்களுக்கு ஒரு 30 - 40 நிமிஷம் டைம் கிடைக்கும்னா இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொன்னோம்னா, கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஐடியலா இந்த பதில் சொல்லணும்னா யோசிக்காதீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களோட சிச்சுவேஷனுக்கோ உங்களோட பிஹேவியருக்கோ எது ஆனஸ்டா இருக்குமோ அதுக்கான பதிலை கொடுங்க. இப்போ ஒருவேளை இதுல இருக்கக்கூடிய கேள்விகள் உங்களுக்கு புரியல இல்ல தமிழ்ல இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி இதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அதுக்கான பதிலை கொடுத்துருவாங்க. இதை மொபைல்ல இருந்தே பண்ண முடியும். ஆனா லேப்டாப்ல பண்ணீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஈஸியா இருக்கும். இந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்ததுன்றதை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா அது அக்யூரேட்டா இருந்ததா, அதாவது ஓரளவுக்கு கரெக்டாவது இருக்கா இல்லையான்றதையும் சேர்த்து மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் அடுத்து இந்த வீடியோவை பார்க்குறவங்கள ட்ரை பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு வீடியோவோ இல்ல புக்கோ படிக்கிறோம்னா அதுல இருந்து ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை எடுத்து அதை மொத்தமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கு மூவ் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய பாட்காஸ்டே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாம அடுத்தடுத்து போயிட்டு இருக்கோம்னா ப்ராபப்ளி நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல வெறும் டைம் பாஸுக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். இந்த வீடியோல ஒரே ஒரு டாஸ்க் தான். இந்த வெப்சைட்டுக்கு போகணும், ஆனஸ்டா பதில் சொல்லணும், ஒரு 30 - 40 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்மளை பத்தியே நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும். இந்த ஒரு சின்ன செல்ஃப் அவேர்னஸ் வரக்கூடிய 2026ல உங்க வாழ்க்கையை வேற ட்ரெஜெக்டரி கொண்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா உங்களோட ஸ்ட்ரென்த் அதிகமா நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அதை இன்னும் வளர்த்துக்கிட்டே வந்து உங்களோட வீக்னஸோ இல்ல எனர்ஜி எங்க வேஸ்ட் பண்றீங்களோ அதை குறைச்சிங்கனாலே பெரிய மாற்றம் வரும். ஏதோ வாழ்க்கையே கிளியரா இருக்க மாதிரி இருக்கும், டிசிஷன் ஈஸியா மாறும், கான்ஃபிடன்ஸும் நேச்சுரலா வரும். இந்த வீடியோ இன்னும் நிறைய மக்களுக்கு போய் சேரணும்னு நினைச்சீங்களா, கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதை பப்ளிக் வீடியோ ஆக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்பவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணினா இந்த சேனல்ல போடக்கூடிய புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.